திருப்பூரில் பணிகள் முடிந்தும் அரசு அலுவலகங்கள் மற்றும் உள்விளையாட்டு அரங்கங்கள் திறக்கப்படாமல் உள்ளன. இவற்றை உடனே பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டத்தின் ஒரு தாலுகாவாக இருந்த திருப்பூர் கடந்த 2008ஆம் ஆண்டு தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. மாவட்டமாக உதயமான பிறகு மாவட்ட நிர்வாகத்தின் பல அலுவலகங்கள் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் பின்னர் படிப்படியாக அரசு நிலங்களில் சொந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு இயங்க தொடங்கின. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடந்த 2015ஆம் ஆண்டு பல்லடம் சாலையில் 102 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மாநகர காவல்துறை அலுவலகம் ஆகியவையும் கட்டப்பட்டு வருகிறது. அரசு நிதியில் கட்டப்படுற மக்களுக்கான திட்டங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதியில் கட்டப்பட்ட பில்டிங் மற்றும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அலுவலகம் பார்த்திங்கன்னா தெற்கு தாலுகா அலுவலகமாக இருக்கட்டும் மற்றும் விளையாட்டு சம்மந்தப்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கட்டி நிதியை ஒதுக்கி கட்டி வீணாக வச்சுருக்காங்க. அதோட ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் பல முறை சமூகர்கள் சார்பாக கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த நிலையில் திருப்பூர் தெற்கு தாலுகா அலுவலகத்திற்காக செவந்தம்பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட கட்டிடம் 4 மாதங்களுக்கு முன்னதாகவே முடிவுற்ற போதிலும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் பூட்டியே கிடக்கின்றன. இதன் காரணமாக கட்டிடத்தின் பல பகுதிகள் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டும் வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். திருப்பூர் சிக்கனா கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பயன்பாட்டுக்கு வராமல் பூட்டியே கிடக்குது. பூட்டி கிடக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. மாணவர்கள் விளையாடுறதுக்காக ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வெற்றி பெறணும், நிறைய பதக்கங்கள் வாங்கணும்னு ஆர்வமாக இருக்க மாணவர்களுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக இதை திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. இதேபோன்று திருப்பூர் மாவட்ட வனத்துறைக்காக கட்டப்பட்ட வனவியல் பாதுகாப்பு மையமும் பணிகள் முடிக்கப்பட்டு தொடங்கப்படாமல் பூட்டி கிடக்கிறது. மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு திருப்பூர் சிக்கண்ணா அரசு கல்லூரியில் மக்களின் 1,25 லட்சம் ரூபாய் பங்களிப்புடன் 4,40 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கமும் பணிகள் நிறைவுற்று திறக்கப்படாமலேயே உள்ளது. விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இதனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என சர்வதேச போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நம்ம மாவட்டத்திலிருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இண்டோர் ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க, உள் விளையாட்டு அரங்கம் கட்டியிருக்காங்க. மற்ற பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்டோட உள் விளையாட்டு அரங்கம் இல்லை, கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக கட்டப்பட்ட தாலுகா அலுவலகங்கள், விளையாட்டு வீரர்களுக்கான உள் விளையாட்டரங்கம் ஆகியவற்றை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதே திருப்பூர் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. கதிர்வேல், நியூஸ் 7 தமிழ், திருப்பூர்.